ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். பாண்டியன் ஷோ சீசன் 2ல் இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாங்க. கதிருக்காக சரவணன் அப்புறம் அவங்க அம்மா 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரவணன் பார்த்தீங்கன்னா அந்த பத்திரிகை காமிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா என்கிட்ட அவன் பேசவே மாட்டான், சாப்பாடு போடும்போதாவது அவனுக்கு என்கிட்ட பேசுவான் அப்படின்ற மாதிரி ஆசையில் உட்காந்துருக்காங்க. கதிர் வந்ததும் சரவணன் வந்து பத்திரிகை காமிக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குனான்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் சாப்பாடு எனக்காக யாரும் போடுறதுக்கு வெயிட் பண்ண தேவையில்லை, நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டு போயிடாரு. பட் இருந்தாலும் அவங்க அம்மா தான் வந்து சர்வ் பண்ணுறாங்க. அது வரைக்கும் அவங்க அம்மாக்காக எல்லாருக்குமாக நார்மலாக நடந்து வந்திருக்காரு. பைக்கில் ஸ்கிட் ஆகி விழுந்திருக்காங்க. அது வந்து ரூமில் போயிட்டு யாருக்கும் தெரியாமல் நொண்டி நடக்கும்போது தான் வந்து அவர் அப்போ தான் நமக்கே தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் மருந்துலாம் போடுறாங்க. அப்போ ராஜி பார்த்துறாங்க. இதில் வந்து ராஜி மருந்து போடுற மாதிரி வந்து காமிச்சு தான் நடந்திருக்கும். பட் வந்து அந்த மாதிரி எதுவும் காமிக்கல. கொஞ்சம் சின்ன வருத்தம். ராஜி மேலே படுக்க சொல்கிறாங்க, நீ மேலே படுத்துக்கோ நான் கீழே படுத்திக்கலாம். 2 பேருக்கும் ஆர்குமெண்ட் போகும். செந்தில் வந்து மீனா கிட்ட சொல்கிறாங்க, கண்டிப்பாக அந்த நிலீவெலாம் போட தேவையில்ல, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு இப்போதைக்கு. பட் என்ன நடக்குது வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம். அடுத்த நாள் மார்னிங் வந்து உங்கள் கோழிக்கெலாம் பத்திரிக்கை வச்சு வீட்டுக்கு வராங்க. சரவணன் தான் போயிட்டு தங்கமயில் வீட்டில் பத்திரிக்கை வைக்க போகிறார் போல். நம்ம சைடெல்லாம் சம்மந்தி வீட்டுக்கு பத்திரிக்கை வந்து இவங்க தான் போவாங்க, அம்மா அப்பா தான் போவாங்க. பட் இந்த இடத்துல வந்து சரவணனே போகிறார் பொண்ணு வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்கு. மீனா வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்கு நாங்களே போகிறோம்னு சொல்லி பாண்டியன் சொல்கிறாங்க. இல்லை மாமா, யார் பத்திரிக்கை வைக்க வேண்டாம்னு ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. அப்பெல்லாம் கூட நம்ம கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ராஜி வீட்டுக்குன்னொடனே செம கோவப்படுறாங்க. ராஜியே வேணாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி மாமா, நீங்கள் போக வேண்டாம், நாங்கள் போய் வச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் செந்திலும் போகிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு கண்டிப்பாக அங்கே ஒரு பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்துக்கள் மறக்காம கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க முடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.